சார் கோயில் யாருகிட்ட போகணும்? இன்னைக்கு சென்னையில காளிகாம்பாள் கோயில் உதாரணமா எடுத்துக்கலாம் சார். இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள். காளிகாம்பாள் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். இப்ப காளிகாம்பாள் கோவில் யாருக்கு சொந்தம்? விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம். இப்ப காளிகாம்பாள் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா 10,500 விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க 6 ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும். எவ்ரிபடி வில் vote. எவ்வளவு டெமோக்ராட்டிக் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் த டெம்பிள் பிலாங்ஸ் டு கம்யூனிட்டி. அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க. எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ். 10,500 பேர் ஓட்டு போட்டு 6 ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப 6 ட்ரஸ்டி தேர்ந்தெடுத்தாச்சு சார். இந்த வாரம் இந்த 6 ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ சேர்மன் வில் கம் அண்ட் சிட். சோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. அதனாலதான் சில கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான்சென்ஸ்ல இத்தனை ஆண்டுகளா பண்ணாங்களோ எத்தனையோ கோயில்ல பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் there is nothing called upper caste and lower